பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கு நம்ம பி என்கரேஜ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜீசஸ் நெவர் ரியாக்டட் பட் ரெஸ்பாண்டட். ஆமா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒன் ஆஃப் ஒரு மேஜர் காம்பனண்ட்ல நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ யூஸ்வலி யோசித்து பாருங்களேன், இப்போ யாராவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கியாட்டிக் சுச்சுவேஷன்ல இருக்கும், நம்ம தப்பே பண்ணல, ஆனா அந்த இடத்துல நம்ம ஒரு அக்யூஸ் பண்றாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்பாண்டே பண்ண மாட்டோம். ரியாக்ஷன் தான் ஸ்ட்ரெயிட்டாவே, ஒண்ணு கையோங்கிறது, இல்லைன்னா வந்து கத்துறது, அப்யூசிவா பேசுறது, அப்படிதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் நம்ம அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். இட்ஸ் இஸ் வெரி வெரி ராங். ஸோ இப்போ நம்ம யாரையும் நம்ம ரோல் மாடலா இங்க பார்க்கணும், நம்ம ஆண்டவர் தான் எப்பவுமே நம்மளோட ரோல் மாடலா வச்சுப்போம் இல்லைங்களா? ஸோ ஏசப்பா இந்த இடத்துல எப்படி வந்து ரியாக்ட் பண்றாரா இல்ல ரெஸ்பாண்ட் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி தெரியும். ஸோ turn your Bibles to John chapter 8 verse 6 to 8 வாசிக்கலாம். This they said, testing him that they might have something of which to accuse him. But Jesus stooped down and wrote on the ground with his finger, as though he did not hear. So when they continued asking him, he raised himself up and said to them, "He who is without sin among you, let him throw a stone at her first." And again he stooped down and wrote on the ground. தமிழ்ல வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 6லிருந்து 8வது வசனம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாக்கும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் இப்படி யோசித்து பாருங்களேன். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு காமிக்கல் அண்ட் அ கைண்ட் ஆஃப் ரெஸ்பாண்டிங். ஓகேவா? இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, யாராவது வந்து உங்களை பார்த்து ஒரு கேயாட்டிக்கான சுச்சுவேஷனே நம்ம வச்சுப்போம். ஓகேவா? உங்களை வந்து என்ன சொல்லலாம், நீங்க வந்து இது இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதான் நம்ம அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். ஓகேங்களா? இல்ல சில டைம் ஓகே நம்ம மேல அந்த தப்பு இருக்கலாம், இப்படியே நம்ம வச்சுப்போம். இப்ப நம்ம அம்மா வந்து நம்மள வந்து சொல்றாங்க, பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், நம்ம அம்மா வந்து நம்மள சொல்றாங்க, என்னம்மா நீ இந்த வேலை பார்க்கவே இல்லை, நான் இவ்வளவு நேரமா வந்துட்டு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மள்ட்ட ஒரு 10 டைம் சொல்லியிருப்பாங்க. ஆனா 15th டைம் நம்மள்ட்ட வந்து சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம், நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். என்னம்மா உனக்கு என் கஷ்டம் என்ன தெரியும், எனக்கு அப்படி ஒரு வேலை இருக்கு, எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சு நம்ம மாட்டுக்கா ரியாக்ட் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி அவ்வளோ தப்பு பண்ணிடுறோம் இல்லைங்களா? ஸோ வி ஆர் நாட் ரெஸ்பாண்டிங். இன்ஸ்டெட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அவங்க சொல்றத நம்ம என்ன பண்ணிருக்கணும், அவங்க ஃபர்ஸ்டே அந்த வேலை சொல்லும் போது நம்ம அது செய்து முடிச்சிருக்கணும். இல்லைன்னா அவங்க சொல்லும் போது, இல்லம்மா எனக்கு இப்படி ஒரு ஒர்க் இருக்கு, அதை கேட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு பண்ணல, இப்படி கூட நம்ம அதை ஆன்சர் பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துலயும் நீங்க இதை பாருங்களேன், அந்த ஃபேரிசீஸ் அவங்களாம் அந்த ப்ரீஸ்ட்ல ஹை ப்ரீஸ்ட்ல என்ன பண்றாங்க, ஏசப்பா வந்து அக்யூஸ் பண்ணணும், அவர் எப்படியாவது வந்து கேட்ச் பண்ணி இது பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த விபச்சார ஸ்திரியை கூட்டி கொண்டு வந்து, அந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, இந்த இடத்துல அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை டெஸ்ட் பண்றதுக்காகவே இப்படி ஒரு சினாரியோ அவங்க கிரியேட் பண்ணி கூட்டிட்டு கொண்டு வராங்க. ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, நீங்க மாட்டுக்கு அவரு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும் என்ன பிளானோட இவங்க வராங்க அப்படின்னு. சோ ஹி நெவர் ரியாக்டட். அவர் என்ன பண்றாரு, நீ மாட்டுக்க பேசு, நான் மாட்டுக்க கீழே இது பண்ணிட்டு இருக்கேன். அவர் கீழே தரையை பார்த்துட்டு ஹில் பி ஸ்கிரிப்லிங் ஆன் தி சாண்ட். ஓகே, ஹில் பி ரைட்டிங் சம்திங். திரும்ப அவங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, என்ன நீங்க இது பண்ணுவீங்களா, பதில் சொல்லுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் பார்த்துட்டு அவர் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும், ஓ நான் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறியா. அவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்க, இவர் அப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, இவர் ரியாக்ட் பண்ண உடனே நம்ம இவரை பிடிச்சி ஜெயில போட்டுடலாம், இல்லைன்னா இவரை வந்து நம்ம வந்து இதுல ஒப்பு கொடுத்துலாம், ரோமன் எம்பையர்ல ஒப்பு கொடுத்துட்டு அப்படி இது பண்ணலாம், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு மாஸ்டர் பிளான் போயிட்டு இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணாரு, அவர் ரியாக்டே பண்ணாம, யாராவது இந்த இடத்துல நீங்க யாராவது பாவம் பண்ணாம இருந்தீங்கன்னா அவளை முதல்ல கல்ல எறிஞ்சிட்டு நீங்க போங்கப்பா அப்படின்றாரு. அவ்வளவுதான், as simple as that. ஒரே பால்ல
ஃபுல் கிளீன் போல்டு முடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் பாக்குறாங்க, ஓகே என்ன இப்படி சொல்லிட்டாரு, நோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. அவர் என்ன பண்றாரு, சொல்லிட்டு அவங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, ரியாக்ட் பண்ணுவாங்களா, அவர் வெயிட்டே பண்ணலங்க. சொல்லிட்டு அவர் திரும்ப உட்காந்து அவர் வேலையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இதே போலதான் நாமளும் இருக்கணும். சத்ருவான நமக்கு எதிரா, அதாவது பீப்புள் ஃபார்ம்லயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மள ரியாக்ட் பண்ண வைக்கிறபடிக்கு ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷன்ல அப்படியே நம்மள தள்ளுற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ற பீப்புளா இருக்கணும். ஜஸ்ட் ஆஸ் ஜீசஸ் டிட். அவர் இவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ணாரு. ஆனா நாம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம், என்ன தைரியம் தான் நீ என்ன இப்படி சொல்லியிருப்ப, என்ன தைரியம் தான் என்கிட்டே நீ இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஏதாவது நாம மாட்டுக்க தேவையில்லாமலாம் ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவோம், சே இதுக்கு நான் இப்படி பேசியிருக்க வேணால, நான் கொஞ்சம் டீசெண்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்ல, ஐயோ நான் கெட்ட வார்த்தை பேசியிருக்க வேணாமே, நான் நார்மலாவே அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கலாம்ல, ஐயோ அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஓஞ்சு போயிடுவோம். இது எல்லாமே நம்ம பண்றதுக்கு பதிலா ஒரு காரியம் யாராவது சொல்ல வராங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணாம நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண கத்துப்போம். யாரு போல, நம்ம இயேசு கிறிஸ்துவ போலவே. சோ இன்றைக்கும் என்னையும் சேர்த்து நாம இனிமேல் எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏசப்பா நாங்க ரெஸ்பாண்டிங் பீப்புளா இருக்க, இந்த ப்ராப்பர் அண்ட் பொலைட் வேல நாங்க ரெஸ்பாண்ட் பண்ற பீப்புளா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போ ஆபீஸ்ல இருக்கிறவங்க, உங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ் ஏதாவது உங்களை கத்துறாங்க, இது பண்றாங்கன்னா நீங்களும் உங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நீ தான் இப்படி கத்துவியா, உன்னை விட அதிகமா நான் கத்துவேன், இல்லைன்னா யாராவது ஏதாவது நெய்பர்ஹுட் யாராவது சண்டை போடுறாங்களா, உன்னால மட்டும்தான் இவ்வளவு கத்த முடியுமா, நான் உனக்கே ஹை பிச் கொடுத்து நான் கத்துவேன் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி நியர் பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ண கூடாது. நாம ஆண்டவரோட பிள்ளைங்க, we are a chosen vessel for God. நம்ம அவரோட ராயல் பிரீஸ்டோட இருக்கோம். சோ அதுக்கு ஏத்தாப்புல we need to behave. எப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது, rather we need to respond. அதாவது நீ இந்த மாதிரி பேசிட்டனா நான் உனக்கு எப்படி பேசி நான் உனக்கு நான் வாயை ஆஃப் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம அந்த மாதிரி தப்பாலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ we are gonna take this as a challenge-ஆ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, முதல்ல நம்ம இது ஒரு 21 days ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா, ஏன்னா ஏன் 21 days அப்படின்னா யூஸ்வலி நம்ம பிரெயினுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி என்னன்னா ஒரு காரியத்தை நம்ம 21 days பண்றோம்னா இட் வில் ரெஜிஸ்டர். ஸோ ஓகே ஹெப்சிபா பியூலா 21 days ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றா, அப்ப எல்லா காரியத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெக்கானிசம் அப்படியே செட் ஆயிடும், பீட் இன் மை எமோஷனல் ஸ்டேட் ஆர் வாட் எவர். ஸோ இன்றைக்கும் நீ இதை பாக்குறது கேட்கிற எல்லாருமே we mustn't be a reacting people but a responding people in a polite way. ஆமென். ஜெபிக்கலாமா வாங்க. ஏசப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே, அப்பா நன்றியோட உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். லார்ட், just as you responded in a polite way, in a decent way, அதை போலவே ஏசப்பா நாங்க ஒரு ரெஸ்பாண்டிங் பீப்புளா இருக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்க யாரும் ரியாக்ட் பண்ற பீப்புளா இருக்க கூடாது. தப்பான வேலை ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை சுவாமி. அப்பா அதை போல நாங்க எத்தனை வாட்டி நாங்க செய்து உங்களை ஹர்ட் பண்ணிருக்கோம் ஏசப்பா, அதற்காக எங்களை மன்னிச்சிருங்க. இன்றையில இருந்து ஏசப்பா we take this as a challenge in you Lord. பரிசுத்தாவியான நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இனிமே நாங்க ரியாக்டிங் பீப்புளா இல்லாம ரெஸ்பாண்டிங் பீப்புளா இருக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். So no more reacting, only responding. Amen. God bless you.